நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தன்னுடைய அந்த பிரச்சாரத்தை தொடங்கும்போது, அப்போ அவர் உண்மையிலே இறை தூதரா அப்படின்னு அந்த ஒரு செக் பண்ணுறதுக்காக மக்கா குறைஷிகள் நிறைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ அந்த பனி இஸ்ராயல்களோட அந்த லிங்க் அவங்களுக்கு நிறைய இருந்தது. அதாவது மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் பனி இஸ்ராயல்கள் இருந்தாங்க. இப்போ அவங்க இறை தூதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்பக்கூடிய அவங்க. இப்போ அவங்கக்கிட்ட போய் அவங்க கேட்டே இருப்பாங்க. அப்பப்போ இங்கே ஒருத்தர் திடீர்னு கிளம்பியிருக்காரு, இறை தூதருங்கிறாரு, அவரை உண்மையிலே இறை தூதராக இல்லையான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதாவது உண்மையிலே இறை தூதராக இருந்தால் அவரை உண்மைப்படுத்தி அவருக்கு உதவி செஞ்சு சொர்க்கத்துக்கு போகலாம், அந்த நல்லெண்ணம்லாம் கிடையாது. இப்போ இன்றைக்கி நாம் ஆதாரம்லாம் தேடுறோம்ல, பயானம் கேட்போம். எதுக்கு கேட்போம்? ஆஃப் பண்ணுறது எப்படி, அதை மடக்கிறதுக்கு எப்படி, அதை எப்படி கவுக்கிறது. அப்போ ஒரு போலி இறை தூதர்னால் அதுவே போதும்ல, இவங்களுக்கு ஜெயிச்ச மாதிரி இல்லை. அவர் ஒரு போலியான இறை தூதராக இருந்தால் அதை நிறுவி விட்டு அவங்களுடைய அந்த பழைய வழிகேட்டை அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்காக ஆய்வு பண்ணுறது, தன்னுடைய வழிகேட்டை அப்படியே ரொட்டீன் பண்ணுறதுக்காக ஆய்வு பண்ணுறது. அப்படி தான் நிறைய பேரும் பார்ப்பாங்க பயான்களும். இவனை பயானை தூக்கிடலாம், இந்த பயான்லேருந்து ஏதாவது ஒரு லூஸ் ஸ்டாக் கிடைக்கும், அதை ஊதி பெருசு பண்ணி இவனை கவுத்திடலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுமைகள் மௌலானா மௌதூதி போன்றவர்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா தேடுறது அவங்களுடைய புத்தகங்கள்லேருந்து ஏதாவது ஒன்று கிடச்சிடாதா அப்படின்ட்டு. அப்படி ஒன்று கிடச்சோன்னே பிடிச்சிக்குவாங்க. பாருங்கள், அவர் தஜ்ஜாலை பற்றி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, இதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, இந்த விஷயத்தில் அவருடைய நிலைப்பாடு தவறாக இருக்குது, அதை வச்சு என்ன மொத்தமே தப்பு, ஒரு விஷயத்தை வச்சு மொத்தமே தப்பு அப்படிங்கிறது. ஸோ அந்த கெட்ட புத்தியில் கேட்கப்பட்ட ஒரு சூறா இது. அப்போ அவங்க போய் பனி இஸ்ராயல்கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க கேட்கும்போது அவங்க ஒரு ஐடியா கொடுத்து விட்ருக்குறாங்க. என்ன அப்படின்னா, பனி இஸ்ராயல்களுடைய ஆரம்பம் இப்ராஹிம் நபியுடைய அந்த வாரிசு, அந்த வம்சத்தில் தான் ஆரம்பிக்குது. ஆனால் அவங்க இருக்கிறது எங்கே இருந்திருக்கிறாங்க? ஃபிரௌனுக்கு கீழே அடிமையாக போய் ஒரு நீண்ட ஒரு காலகட்டம் இருக்கிறாங்க. எங்கே? எகிப்தில், மிஸ்ரில் போய் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எப்போ இங்கேருந்து இங்கே போனாங்க? பிறந்தது எல்லாம் இங்கே ஈராக்கு, பாலஸ்தீனு, இந்த ஜோனில். இப்ராஹிம் நபி அனுப்பப்பட்ட ஊர் எது? ஈராக்குக்கு உண்டான இறை தூதர் தான் அவர். ஸோ அந்த ஜோனில் பிறந்து அங்கேருந்து இவர் இங்கே போயிருக்கிறாங்க. அப்போ இவங்க அங்கே பிறந்தவங்க, பனி இஸ்ராயல்கள் இங்கே பிறந்தவங்க எப்படி இங்கே எகிப்தில் குடியேறினாங்க, அந்த ஸ்டோரியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஸ்டோரி கூட எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, உடனே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இல்லைன்னா போய் அவர் போய் கேட்டு சொல்லிடுவார்ல. மதீனாவுக்கு போய் யூதர்கள்ட்ட போய் உங்கள் வரலாறு ஏதோ ஒரு யூதனை கரெக்ட் பண்ணி உங்கள் அம்மா அப்பாவுடைய தாத்தா வரலாறு சொல்லு அப்படின்னு சொன்னால் கற்றுக்கிட்டு சொல்லிடுவார்ல. அதனால் உடனே சொல்லுங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரில் கேட்குறாங்க. அதுவும் அல்ல என்ன பண்ணுறான், இந்த சூறா மட்டும் மொத்தமாக இறக்குறான். கிட்டத்தட்ட 100 வசனங்கள் ஒரே நேரத்தில் பட்டுன்னு இறக்குறான். நீ வரலாறு தானே கேட்குறேன்னா. அப்போ அந்த சூறாவில் அல்லாஹ் எப்படி அவங்களுக்கு கலந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிறான் அப்படின்னா, வரலாறு சொன்ன மாதிரியும் இருக்கணும், இந்த மரமண்டைங்களுக்கு என்னது உரைக்கிற மாதிரியும் இருக்கணும், அதிலே தௌஹீதும் இருக்கணும், நுபுவத்தும் இருக்கணும், இவர்களுக்கு மிகப்பெரிய படிப்பினே இருக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி, அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்க, எப்பயுமே எதிரிகளுடைய அந்த தந்திரத்தையை நாம் ஸ்ட்ராங்காக பயன்படுத்திக்கணும். அவர்களுடைய ரூட்லேயே போய் அவர்களை நம்ம வீழ்த்தணும்ப்பா. அதனால் கலங்கிடக்கூடாது. எப்பயுமே அந்த ஒரு நிதானம் இருக்கணும். எப்பயுமே ஒருத்தன் கேள்வி கேட்டான் அப்படின்னா உடனே திணறி போய் திகச்சிடக்கூடாது. ஸோ எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ரூட்லேயே போய் நம்ம அவங்களுடைய அந்த சூழ்ச்சிகளை நம்ம ஜெயிக்கணும். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கப்படும் போது தான் அல்லாஹ் இந்த சூறா இறக்குறான். இதுக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா அதிலே அல்லாஹ் சொல்கிறான், கேள்வி கேட்குறாங்க உங்கள்கிட்ட, கேள்வி கேட்குறவங்களுக்கு இதில் படிப்பினை இருக்குது, உன்கிட்ட கேள்வி கேட்டாங்களா அவங்களுக்கே படிப்பினை இருக்குதுன்னு சொல்லி கூட அல்லாஹ் குர்ஆன் இந்த சூறாலே ஒரு இடத்துல சொல்கிறான். இப்போ அதே இன்னொரு இந்த சூறாவுடைய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் யூசுப் நபியுடைய வாழ்க்கைக்கும் ஒரு நெருங்கிய லிங்க், அதாவது நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ ரசூலுல்லாவும் இந்த சூறாவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வாழ்க்கை பூரா அங்கங்கே அது சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதே அந்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு கூட பாருங்கள், அந்த வாழ்க்கையில் நடக்கும்போது யூசுப் சூறாவிலேருந்து அந்த வசனங்களை தன்னுடைய டயலாகாக அதை பயன்படுத்துவாங்க. தன்னுடைய அந்த கமெண்ட்டாக யூசுப் சூறாவில் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை பயன்படுத்துவாங்க. ரசூலுல்லாஹ் நிறைய இடங்கள் அதை கொண்டு வருவாங்க.
மக்கா வெற்றி நேரத்துலையும் வந்து யூசுஃப் சூரா வந்து மேற்கோள் காட்டுவாங்க. யூசுஃப் நபி எப்படி தன்னுடைய சகோதரர்களை மன்னிச்சாரோ அதே மாதிரி நானும் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூசுஃபை விட சிறந்தவர் என்னை சொன்னாதீங்க அப்படிம்பாங்க. அதேனா அவர் சிறைச்சாலையிலேருந்து விடுவிக்கப்படுற ஆஃபர் எனக்கு வந்து இருந்துச்சுன்னா நான் வெளியே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லுவாங்க. அப்போ நிறைய இடங்களில் யூசுஃப் சூராவை ரசூல்லா வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அது நிறைய இடம் இருக்குது. அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 இடம் 7-8 இடத்துக்கு மேலே நானே பார்த்துருக்கேன். ரசூல்லா ஏன் எல்லா இறைத்தூருக்கும் போய் யூசுஃப் நபியை வந்து கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அப்படியே அந்த ஒரு பேரலாலிட்டியாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் நாமளும் இப்படி தான் பொருத்தணும். புரியுதா? குரானில் இருக்கிறது எதுவுமே பழைய கதை மட்டும் கிடையாது, நடந்த சம்பவம் தான், ஏற்கனவே நடந்த ஒரு வரலாறு தான் பேசும். ஆனால் வரலாறு எப்பயுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த இவங்க கூட வெள்ளைக்காரங்க கூட சொல்லுவாங்கல்ல, இந்த ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் அப்படிமா, வரலாறு மீண்டும் தொடரும் அப்படிமா. ஸோ அவனும் அதில் வந்து கவனமாக இருக்கும். அப்போ வரலாறுகள் அப்படிங்கிறது அதே மாதிரி மறுபடியும் தொடர்ந்துட்டு இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் முன்னோர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அப்படி நாம் ரியாக்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு படிப்பினையும் நமக்கு வந்து இதில் எடுத்துக்கணும். இப்போ இதில் நிறைய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் கொண்டு வரான். நல்லவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் எல்லாம் கொண்டு வரோம். யாக்கூப் நபி எப்படி நடந்துக்கிட்டாங்க, யூசுஃப் நபி எப்படி நடந்துக்கிட்டாங்க, யூசுஃபுடைய அந்த சகோதரர் எப்படி நடந்துக்கிட்டாரு, அவங்கள பற்றியும் அல்லாஹ் ஒரு பட்டியல் கொண்டு வரான். அதே கெட்டவர்கள் நிறைய கேரக்டர்ஸ் இந்த சூறாவில் வருவாங்க. உதாரணத்துக்கு யூசுஃப் நபியுடைய அந்த சகோதரர்கள் அந்த 10 பேர், அவங்க கெட்டவர்கள், அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, அதில் இருக்கிற படிப்பினைகள் என்ன. அப்போ அவர் கொண்டு போய் ஒரு கிணத்துல போடுறாங்க. அப்போ யூசுஃப் நபி கிணத்துல போடப்பட்டதுக்கப்புறம் அந்த தூக்கிட்டு போகிறாங்களே அவங்களுடைய அந்த படிப்பினை. அப்புறம் அவன் தூக்கிட்டு போகிறான், விற்றுருவான், அதுலேருந்து ஒரு படிப்பினை. அந்த விற்கப்பட்ட ஒரு ஊரில் அவர் எப்படி நடந்துக்குவார் யூசுஃப் நபி, அந்த வீட்டினர் எப்படி இவரை வந்து இப்போ வச்சுருப்பாங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிப்பினை. அந்த கைதிகள் எல்லாமே ஒவ்வொரு கேரக்டர் வரும், இன்ட்ரடக்ஷன் வரும். அந்த கைதிகள், அப்புறம் அந்த மன்னர், இது எல்லாமே. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான படிப்பினைகள் நிறைந்தது அதில் இருக்கும். இந்த சூறாவில் இன்னொரு முக்கியமான மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரியங்கள் பார்த்திங்கன்னா மனிதர்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே மனிதர்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மாஸ்டர் பிளான் அல்லாஹ் மேலேருந்து ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். யூசுஃப் நபியை கொண்டு போய் பனி இஸ்ராயலில் அதாவது அங்கே எகிப்தில் மிகப்பெரிய பதவியில் அமர்த்தணுங்கிறது அல்லாஹ்வுடைய பிளானு. இதுக்கு காரணமாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூசுஃபுக்கு தீங்கு விளைவிக்கிறவங்க, யூசுஃபை வந்து கொல்லணும்னு நினச்சவங்க, இவங்கெல்லாம் உதவி செய்வாங்க. அதில் அங்கே தான் காமெடியே இருக்கும். இவங்களுடைய உதவியை கொண்டு, அதாவது எதிரிகளே நம்மளை ஜெயிக்க வைப்பாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கும் நடக்கும். ஏன்னா இன்றைக்கி நடக்கிற அந்த காரியங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து நம்பிக்கை இழப்பு ஏற்படுது. அடுத்தடுத்து வர்ற செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு செய்தியாக இல்லை. இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ட்ரூப்ஸ் வந்து அனுப்புறதுக்கு, அதாவது இராணுவ படையை வந்து எதுங்க சவுதியிலையும் யுஏஇலையும் அனுப்புவதற்கு ஒப்புதல் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ எண்ணிக்கை என்ன வால்யூம்ங்கிறது சொல்லலை. தற்காப்புக்காக நிறுத்த போகிறாங்களாமா. இவங்க தற்காப்பு என்ன லட்சணத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், முன்னாடி அந்த வரலாறில் பார்த்துருக்கோம். அப்பாவி மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கிறது தான் இவங்களுடைய தற்காப்புடைய லட்சணம். அப்போ இது போகுது. இது வந்து 3ஆம் உலக போருக்கான ஒரு பேஸ் செட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மிடில் ஈஸ்டில் ஃபஸ்ட் டைம் இவனுங்க என்ட்ரு ஆகிறானுங்க. அது மாதிரி இவனுங்க வந்து போனானுங்கன்னா அது நாசம் பண்ணி தான் தீர்வானுங்க. இப்போ மிடில் ஈஸ்டுக்கு ஒரு மிக சிறப்பான எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்து மூலமாக குறிக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மைண்டு மூட் அவுட் ஆகுது. ஏன்னா இது இப்படி அடுத்தடுத்து எல்லாமே கெட்ட செய்திகளாக தொடர்ந்து வரும்போது, அப்போ கெட்ட தீய விஷயங்களை பார்த்து மனசு தளரக்கூடாது. நம்ம மூமீனாக இருந்தால் நமக்கு தான் இறுதி வெற்றி கிடைக்கும், அப்படி நம்ம உலகத்தில் வெற்றி பெறலைனாலும் அது ஒரு மேட்ரு கிடையாதுங்கிற அந்த படிப்பினை மிக பெருசாக இருக்கும். ஏன்னா யூசுஃப் நபிக்கு வர்ற சோதனைகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று பெருசாகவே போயிட்டுருக்கும். ஆரம்பத்தில் அப்பாட்டிருந்து பிரிவார், இன்னும் கொண்டு போய் மோசமாக கிணத்துல போட்டுருவாங்க, இன்னும் மோசமாக போய் சிறையில் போட்டுருவாங்க, இன்னும் மோசமாக போய்கிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் அவர் ஸ்டேட்டஸ் என்ன ஆகிட்டு இருக்கும், மோசமாகிட்டே இருக்கும். ஆனால் அவருடைய முன்னறிவிப்பு என்ன, மிகப்பெரிய அந்தஸ்து போய் அடையிறது. ஆனால் அடைவார். அதுதான் ஈமானோடு அது ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே வராது. யூசுஃப் நபி மாதிரி நம்ம பொறுமையாக இருக்கணும். யூசுஃப் நபியுடைய பொறுமை பயங்கரமான ஒரு எடுத்துக்காட்டு. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட குறிப்பிடுறாங்க. சிறையிலிருந்து என்னை அவசரப்பட்டு வெளியே போக சொன்னால் நான் போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க. போயிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், அந்த மன்னருக்கு கனவு வந்திருக்காது,
அந்த கனவு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்காது, அந்த பொசிஷன் கிடச்சிருக்காது. ஸோ இதெல்லாம் மேட்ரு இருக்குது. ஒன்று, அதாவது அல்லாஹ் ஒரு செயல் நடத்துகிறான்னா நமக்கு எல்லாமே நன்மையில் போய் முடிப்பான். நாம் மூமீனார் நல்லா சொல்கிறான்ல, நீங்கள் மூமீன்களாக இருந்தால் நீங்களே வெற்றி பெறுபவர்கள் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு மோரல் சப்போர்ட், அதாவது ஒரு மன வலிமையை தரக்கூடிய ஒரு சூறா வந்து இது. அதே மாதிரி ஒரு நோக்கம் நல்லதுன்னு வச்சுங்க, அதை அடைவதற்கான வழிமுறையும் நல்லதாக இருக்கணும். நோக்கம் மட்டும் நல்ல எண்ணத்தில் நீங்கள் எவ்வளோ ஒரு கெட்ட செயல் செஞ்சீங்கனாலும் அது தப்பு தான். ஸோ நோக்கம் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கணுங்கிறது ஒரு பக்கம், அதை அடைவதற்குண்டான வழிமுறைகளும் ரொம்ப நல்லதாக இருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, நிறைய பேர் தவறான வழிமுறையில் அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்க ஆசைப்பட்டாங்க. ஸோ அது வந்து அல்லாஹ்விடத்தில் வீணாக தான் போகும் அப்படிங்கிறதும் அல்லாஹ் வந்து அந்த இடத்துல இந்த படிப்பினையில் கொண்டு வரான். உலகத்திலையும் அவர்களுக்கு நஷ்டம்தான் கிடைக்கும், மறுமையிலன்னா சொல்லவே வேணாம், அது பயங்கரமான ஒரு இழப்பாக அவங்களுக்கு போய் முடியும் அப்படிங்கிறதும் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி இந்த மாதிரி சூழ்ச்சியாளர்கள் சூழ்ச்சி பண்ணும்போது நமக்கும் தெரியும் நம்மளை நோக்கி இவங்க சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இப்போ அந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்காக நாம் எந்த சூழ்ச்சியும் பண்ணக்கூடாதுங்கிறது இதில் வருது. நாம் வந்து ஸ்ட்ரெயிட் ரூட்டில் தான் போயிட்டுருக்கணும். நாம் வந்து இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒன்றுமே செய்யாத மாதிரி கூட தோணும், அவன் எங்கேயோ இந்த அளவுக்கு இவன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு. அப்போ மூமினா நம்ம இருந்தால் போதும், சூழ்நிலைகளே நம்மளை அடித்து தள்ளி கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்த வேண்டிய இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்த்திரும் அப்படிங்கிறதும் நமக்கு இதிலேருந்து படிப்பினை வந்து தெரியுது. ஏன்னா யூசுப் நபி எந்த சூழ்ச்சியும் பண்ணல, இதெல்லாம் பிளான் பண்ணியாக படிப்படியாக போய் அந்த இடத்த அவங்க அடைஞ்சாங்கன்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ இவ்வளோ அறிவுரைகள் இருக்குது. இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அது ஒவ்வொருத்தரும் அந்தந்த சூறாவை வச்சு ஆழமாக சிந்திச்சு பார்க்கும்போது நிறைய புரியும். இப்போ இதில் இன்னொரு ஆங்கிளும் இருக்குது. இவங்களுடைய அந்த யூசுப் நபியுடைய அந்த மகன்களுடைய இது என்னென்னா, யூசுப் நபியுடைய இந்த நிறைய மகன்கள் இருக்காங்களா, இவங்க வந்து பனி இஸ்ராயில் சமுதாயமாக கற்பனை பண்ணிங்க, யூதர்களுடைய ஒட்டுமொத்த பனி இஸ்ராயில் சமுதாயமாக கற்பனை பண்ணி இப்ராஹிம் நபியா இந்த இடத்துல வச்சுருங்க, யூசுப் நபியை, யாக்கூப் நபியை, இப்ராஹிம் நபியோடைய 2 வாரிசுகள் அப்படி கணக்கு வச்சிங்க. இந்த பக்கம் ஏராளமான இறை தூதர்கள் பனி இஸ்ராயல்களுக்கு அந்த 10 குழந்தைங்க, இந்த பக்கம் 2 பேர் யார், ரசூல்லாவும் இஸ்மாயில் நபியும். அப்போ இப்படி கம்பேர் பண்ணிங்கனாலும் இந்த 2 குழந்தைகளுடைய அந்த கை ஓங்கும், கடைசியாக அல்லாஹ்வுடைய அந்த அன்பு இந்த குழந்தைகள் இடத்துல தான் போய் சேரும் அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜும் வந்து இன்றைக்கி பொருந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பனி இஸ்ராயல்கள் பண்ணுற இந்த கூத்துக்கள் எல்லாமே அந்த 10 சகோதரர்கள் பண்ண அந்த சதி திட்டங்களுக்கு சமம். இவங்க ஜெயிக்க மாட்டாங்க. இவங்களுடைய ஆசை என்ன, முழு உலகத்தை ஆட்சி பண்ணணும். கண்டிப்பாக நடக்காது. இவங்களுக்கு முழு உலகம் ஒரு பிளாட்ஃபார்மில் இவங்க கொண்டு வருவாங்க, கொண்டு வராமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. முழு உலகம் ஒரே அரசாங்கம் கொண்டு வருவாங்க. இவங்க ஆசைப்படுற மாதிரியே 3வது கோயிலும் கட்டுவாங்க, கட்டாமலாம் இருக்க மாட்டாங்க. இவங்க ஆசைப்படுற மாதிரியே கிரேட்டர் இஸ்ரேல் பெருசாக பண்ணுவாங்க, இஸ்ரேலுடைய அந்த நிலப்பரப்பு விரிவாக்குவாங்க. ஆனால் உட்காந்து ஆட்சி மட்டும் இவங்க பண்ணவே மாட்டாங்க. அல்லாஹ் அந்த இடத்துல இவங்களுடைய அந்த வெற்றியை வந்து தட்டி பறித்து ஈசா நபி மூலமாக இவர்களுக்கு முடிவு கட்டுவோம். தஜ்ஜாலை வச்சு இவங்க ஆட்சி பண்ணணும் அப்படின்னு இவங்க நினைக்கும் போது அது நடக்காமல் போயிடும். அப்புறம் இதுவும் வந்து யூசுப் சூறாவிலே அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இது ஒரு ஆங்கிளில் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஃபிட் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் அது கொஞ்சம் ஒரு சில வசனங்கள் எவ்வளோ முடியுதோ இன்ஷா அல்லாஹ் ஒரு 12 வரைக்கும் பார்ப்போம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் ரா, இவை தெளிவாக விவரிக்கும் வேதத்தின் வசனங்களாகும். இது ஸ்டார்டிங்காக எல்லாம் என்ன பண்ணுறான், ரசூலாட்ட தானே கேள்வி கேட்குறாங்க. இந்த இடத்துல ரசூலா எப்படி பேச்ச ஆரம்பிக்கணும், கேட்டில்ல இந்த நான் சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு இப்படி சொல்லலை, வேதம் அதாவது வேதத்திலிருந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அலிஃப் லாம் ரா, இது தெளிவான வேதத்தின் தெளிவாக விவரிக்கும் வேதத்தின் வசனங்களாகும். அப்போ இதிலிருந்து என்ன ப்ரூஃப் பண்ணுறாங்க ரசூல்லான்னா, நாம் பேசுகிறதெல்லாம் என்னுடைய பேச்சு கிடையாது, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வேதமாக அருளப்படுது, அதைத்தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதும் சொல்கிறேன். இப்போ இந்த அலிஃப் லாம் ரா அப்படிங்கிற இந்த ஹுரூஃபே முகத்ததாத் அப்படிம்பாங்க. இப்போ இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தனியாக ஒரு 1 ஹவரே பார்க்க வேண்டிய அளவுக்கு இது தனி மேட்டர் இருக்குது, இது நிறைய விளக்கங்கள் இருக்குது. அதில் விஷயம் என்னென்னா, யூதர் ஏதாவது குறைஷிகள்கிட்ட தான் இவங்க பேசுகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் ஏதாவது ஒரு தவறான இது இருந்துச்சுன்னா, இது அர்த்தமற்ற ஒரு பேச்சாக இருந்துச்சுன்னா இவங்க என்ன இருக்கணும், கொஸ்டின் எழுப்புவாங்க. கேட்குற கேள்விக்கு என்ன அலீஃபு லாமு ரா, என்ன கேட்குறோம், இவங்க ஏன் அங்கே போனாங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன அலீஃப் லாம் ரான்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க,
அப்படின்னு ஒரு அப்ஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இது பண்ணல அப்போனா ஏதோ ஒரு விஷயம் அந்த காலத்தில் அதான் சொல்கிறேன், நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுது. அதில் வந்து அதான் சொல்கிறேன் என்னென்னா, ஒட்டுமொத்தமாக என்ன உள்ள விஷயம்னா, காஃபிர் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்காவாசிக அரபிகள் அவர்கள் வந்து கொஸ்டின் பண்ணவே இல்லை இதை எதிர்த்து. ஸோ இந்த இடத்துல அது நல்லா கொஸ்டின் பண்ணியிருக்க முடியும், பண்ணல. இதனை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளும் பொருட்டு குரானாக அரபி மொழியில் நிச்சயமாக நாம் இறக்கி வைத்துள்ளோம். அப்போ அதே வந்து அல்லாஹ் சொல்கிறான், இது அரபுகளை உங்களுக்காகத்தான் நான் இதை அரபியில் விளக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னடானா இந்த இறை தூதரை எதிர்த்துட்டு பாரு. மெசேஜ் எங்கேருந்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குறான், ஒரு குத்துறான். நான் உங்களை புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்கு உங்கள் பாஷையில் கொடுத்தா நீங்கள் போய் அவங்க ஊரில் இருக்கிறவன்ட்டுலாம் போய் இந்த இறை தூதரை பற்றி நீங்கள் விளக்கம் கேட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கண்ணியம் இல்லை. இது வேதம் வச்சிருக்கிறது எப்படி பனி இஸ்ராயல்கள் பெருமையாக நினைக்கிறாங்களோ, உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பை நான் கொடுத்துருக்கேன். அரபிகள்லேருந்து ஒரு இறை தூதரை தேர்ந்தெடுத்திருக்கேன். உங்கள் மொழியிலே வந்து ஒரு ஏதத்தை வச்சு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் போய் ஊருக்குள்ளே போய் இவரை பொய்ப்படுத்துறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் விளக்கம் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், நாம் இந்த குரானை உமக்கு வஹி மூலம் அருளி சம்பவங்களையும் உண்மை நிலைகளையும் மிக அழகிய முறையில் உமக்கு எடுத்துரைக்கிறோம். இதற்கு முன்னர் நிச்சயமாக நீர் எதுவும் அறியாதிருந்தீர். இப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறியாமையை அல்லாஹ் வந்து வெளிப்படுத்துகிறான். இப்போ யாராவது ஒரு ஆள் இட்டு கட்டி ஒரு மதத்தை உருவாக்கியா இருந்தா தனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது எவனா சொல்லுவானா? தான் மேலே வந்து ஒரு மதிப்பு கிரியேட் ஆகணும், என்னை ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக வந்து எல்லாரும் பார்க்கணும், இப்படின்னு தான் ஒவ்வொரு பொய்யனும் நினைப்பான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து செய்தி வராமல் இட்டு கட்டி இந்த மார்க்கத்தை உருவாக்கி இருந்தால், சுயமாக இஸ்லாத்தை உருவாக்கி இருந்தால் இந்த வார்த்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. இன்னும் காஃபிர்கள் இடத்துல வெளிப்படுத்த மாட்டாங்க. பேசினா கூட சஹாபாக்கள் மத்தியில் பேசினா கூட ஒரு மாதிரி ஆயிரும். தங்கிட்ட வர்ற ஆட்கள்கிட்ட வந்து எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு, நான் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவன் கிடையாது, ஏதோ வகையில் வர்ற செய்திகள் மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல முதல்ல அதை சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இதனை நினைவு கூறுவீராக, யூசுப் தன் தந்தையிடம், என் தந்தையே 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நான் கனவில் கண்டேன். அக்கனவில் அவை என் முன் தாழ்ந்து பணிந்து கொண்டிருப்பதாகவும் கண்டேன் என்று கூறினார். யூசுப் நபி சின்ன குழந்தையாக இருக்கிறார். அது என்ன ஒரு 10-12 வயசு, அதாவது ஒரு டீனேஜுக்குள்ளேயான வயசு தான். அது ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் தான் அவர் சொல்கிறாரு. யூசுப் நபி தன்னுடைய தந்தையிடம், யாக்கூப் நபியிடம் சொல்கிறார், என் தந்தையை 11 நட்சத்திரங்களையும் சந்திரனும் சூரியனும் எனக்கு சஜிதா செய்கிற மாதிரி அக்கனவில் நான் வந்து கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். இது சொன்ன உடனே யாக்கூப் நபி ரிப்ளை பண்ணுறார். அதற்கு அவருடைய தந்தை கூறினார், என் அருமை மகனே, உனது கனவை உன் சகோதரர்களிடம் கூறிவிடாதே, இந்த கனவை மட்டும் உன் சகோதரனிடத்தில் சொல்லிடாத. அவ்வாறு கூறினால் அவர்கள் உனக்கு எதிராக சதி செய்ய முற்படுவார்கள். அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க சதி பண்ணுவாங்க. நிச்சயமாக ஷைத்தான் மனிதனின் வெளிப்படையான பகைவன் ஆவான். ஷைத்தான் மனிதர்களுடைய வெளிப்படையான பகைவன் ஆவான்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அல்லாஹ் இப்ராஹிம் நபியை இந்த உலகத்துடைய இமாமத்துக்கு செலக்ட் பண்ணிட்டான். இந்த உலகத்துடைய இமாமத்துக்காக செலக்ட் பண்ணிட்டான். அப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதை தாண்டி ஒரு பாக்கியம் உலகத்திலேயே கிடையாது. இப்போ ஒரு அப்பா கிட்ட ஒரு சொத்து இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ அந்த சொத்து பல மகன்கள் இருந்தால் இயல்பாகவே அந்த மகன்கள் மத்தியில் என்ன ஆர்வம் ஏற்படும், அடுத்தது அந்த சொத்து யாருக்கு, அடுத்த அந்த பொசிஷன் யாருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்குமே ஏற்படும். இப்போ இப்ராஹிம் நபியுடைய 2 கிளைகள் வழியாக, அதாவது யாக்கூப் இசாக் நபி வழியாக ஒரு வம்சம் இங்கே ஜெருசலமில் வளருது. அதே இஸ்மாயில் நபி வழியாக ஒரு வம்சம் இங்கே மக்காவில் வளருது. இப்போ இந்த 2 வம்சத்தில் அல்லாஹ் முதல்ல தேர்ந்தெடுத்தது இசாக் நபியுடைய அந்த வம்சத்தினரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அப்போ அவர்களிடத்தில் இந்த உலகத்துடைய இமாமத்தை கொடுத்து இதை சிறப்பாக நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இஸ்ஹாக் நபியுடைய வழியாக யாருக்கு போகுது? யாக்கூப் நபிக்கு போகுது. இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும்,
இசாக் நபிக்கு ஒரு மகன் தான் இருந்தாங்கன்னு நினச்சிருக்கூடாது. அந்தந்த காலகட்டத்திலையும் நிறைய மகன்கள் இருந்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் எல்லாம் தேர்ந்தெடுத்திருப்பான். ஸோ அங்கேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. இப்போ யாக்கூப் நபிக்கு கிடச்சிருச்சு. இப்போ யாக்கூப் நபிக்கு 12 மகன்கள். இப்போ அப்பாவுடைய இந்த சொத்து யாருக்கு? இந்த அல்லாவுடைய அந்த அங்கீகாரம் யாருக்கு? இது யாருக்கு வரும் அப்படிங்கிறது இந்த மகன்கள் மத்தியில் ஒரு கான்செப்டாகவே இருந்திருக்கு. அப்போ இவர்களிடத்துல எது நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த கனவு எதை சொல்லுது அப்படின்னா, அல்லாஹ் இவரை அந்த நுபுவத்துக்கு தேர்ந்தெடுத்து விட்டான், அந்த இமாமத்து யூசுப் நபிக்கு போகுது அப்படிங்கிறத அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். ஸோ இது அவங்களுக்கு சொல்லிட்டா, இது அந்த மகன்களுக்கு சொல்லிட்டா மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும். ஏன்? அவங்க பலசாலிகளாக இருக்காங்க, யூசுப் ரொம்ப பலவீனமாக இருக்கார். இப்போ இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஃபித்னா இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பயப்படுறாங்க யூசுப் நபி. அது சொல்கிறாங்க, சொல்லிடாத, அவ்வாறு கூறினால் அவர்கள் உனக்கு எதிராக சதி செய்ய முற்படுவார்கள். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனின் வெளிப்படையான பகைவன் ஆவான். அதாவது தீய செயல்கள் செய்கிறவனையும் இந்த இடத்துல ஷைத்தானாகத்தான் இவர் குறிப்பிடுறாங்க. மேலும் இக்கனவில் நீ கண்டது போன்றே நடைபெறும், உன் அதிபதி உன்னை தனது பணிக்காக தேர்ந்தெடுப்பான். சொல்கிறாங்க பாருங்க, இதுதான் மேட்ரு. இந்த கனவுல அல்லாஹ் உன்னை இந்த பணிக்காக தேர்ந்தெடுப்பான். என்ன பணி? அந்த பணி தான் நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எப்படி அல்லாஹ் யூசுப் நபியை தேர்ந்தெடுத்தானோ அதே மாதிரி தான் இன்றைக்கி முஸ்லீம்களை, இன்றைக்கி இந்த காபாவை கிப்லாவாக கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பணி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு கிப்லா ஒன்று வச்சுருக்காங்க, அந்த கிப்லா இப்போ இடிஞ்சிருக்கு. இந்த கிப்லா கட்டிட்டா அந்த பணி மறுபடியும் நமக்கு கிடச்சிரும்னு சொல்லி ஒரு முட்டாள் கூட்டம் நம்பிட்டு இருக்கிறாங்க. அதற்கு தப்பும் தவறுமா ஏராளமான வழிமுறைகளையும் மோசடிகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் இந்த உலகத்தில் பூமியில் ஃபசாதை ஏற்படுத்தி அந்த பணியை நிறைவேற்ற போகிறாங்களாம். அந்த மாதிரி ஒரு ரூட்டில் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேலும் இக்கனவில் நீ கண்டது போன்றே நடைபெறும். யாக்கூப் நபி சொல்கிறாங்க, இந்த கனவில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே மாதிரி நடக்கும் அப்படிங்கிறாங்க. உன் அதிபதி உன்னை தனது பணிக்காக தேர்ந்தெடுப்பான். மேலும் விஷயங்களின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை உனக்கு கற்றுத்தருவான். இதற்கு முன்னர் உன் மூதாதையராகிய இப்ராஹிம், இசாக் ஆகியோர் மீது தன் அருட்பேரினை அவன் நிறைவு செய்தது போன்று உன் மீதும் யாக்கூபின் குடும்பத்தினர் மீதும் நிறைவு செய்வான். நிச்சயமாக உன் இறைவன் நன்கறிந்தவனும் நுண்ணறிவாளனும் ஆவான். இப்போ இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு வசனத்தில் இங்கே எத்தனை விஷயம் கொண்டு வராங்க. நல்லா இன்னொரு மேட்ரு புரிஞ்சிங்க. இந்த மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகள் எல்லாம் ஏன் கோடிங் வேர்டில் இருக்கு? ஏன் கோட் வேர்டில் இருக்குது? இந்த ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கோட் வேர்டில் தான் இருக்கணும். அதுதானே எல்லாம் அங்கே யூசுப் நபி வச்சு என்ன சொல்கிறான்? நட்சத்திரம் எது? நட்சத்திரம் பணிஞ்சுதா? கடைசி வரைக்கும் முன்னறிவிப்பு நடக்கவே இல்லையே. தஜ்ஜாலுடைய அந்த ஒத்த கண்ணு நாங்கள் ஒத்த கண்ணாகவே பார்ப்போம், நெத்தியில் காஃபிராக பார்ப்போம், யூப்ரட்டிஸ் நதினா தங்கம்னா தங்கமாகவே பார்ப்போம், எல்லாமே நாங்கள் அப்படியே பார்ப்போம்னா அப்போ இது நடந்து முடிஞ்ச முன்னறிவிப்பா? இது எங்கே நடந்துச்சு? எந்த சூரியன் சஜ்தா பண்ணிச்சு யூசுப் நபிக்கு? எந்த சந்திரன் சஜ்தா பண்ணிச்சு? இது சொல்லிட்டு இதில் ஒரு மிகப்பெரிய ஹிக்மத்து கொண்டு வராங்க யாக்கூப் நபி. அதாவது இவர் கொண்டு வந்தாரா இல்லையாங்கிறத விடுங்க. குரானில் அல்லாஹ் நமக்கு அரபியில் டீச் பண்ணும்போது அதை ஹிக்மத்தாக கொண்டு நமக்கு கொடுக்குறான். நீங்கள் குரானை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டு அல்லாஹ் கொடுக்குறான். அதில் அல்லாஹ் சொல்கிறான், இக்கனவில் நினைச்சதுமா, அதாவது இக்கனவில் நீர் கண்டது போன்றவே நடைபெறும். ஆனால் நடக்கலை, கண்டது போன்ற நடக்கலை, வேறு மாதிரி தான் நடந்துச்சு. உன் அதிபதி உன்னை தனது பணிக்காக தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்துட்டான். இது எதுக்கு? எந்த பணி? பின்னாடி விளக்குறாங்க. அடுத்து சொல்கிறாங்க யூசுப் நபியை பார்த்து, விஷயங்களின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை உனக்கு கற்றுத்தருவான். ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பார்க்குற அந்த அறிவு இல்லாமல் அதோடைய டெப்த்துக்கு போய் அதோடைய அசல் ஹிக்மத்தை புரியக்கூடிய அந்த ஆற்றல் உனக்கு கற்றுக் கொடுக்கும். இதுதான் நமக்கு வேணுங்கிறான்ல. இன்னைக்கு நடக்கிற தஜ்ஜாலுடைய கான்செப்டே என்ன? வெளியே ஒரு முலாம் பூசிடும். முலாம் பூசுபவன் தானே உண்மைக்கு, அதாவது பொய், அதுக்கு மேலே உண்மைங்கிற அந்த முலாம் பூசிடுவான். சொட்டு மருந்து ஊற்றுவான். என்னம்மா? மனித குல நன்மைக்காக. உள்ள என்ன? தீமைக்காக. சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்காக எதுமா? நன்மை. உட்கருத்து என்ன? சுற்றுச்சூழலை நாசப்படுத்தணும். பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக. உள்ள கருத்து என்ன? பெண்களை ஒழிச்சு கட்டுறதுக்காக.
முத்தலாக் தடை சட்டம் எது? முஸ்லீம்கள் நலனுக்காகவா? முஸ்லீம்களுடைய தீங்குக்காக. ஆர்டிகல் 370 நீக்கிறது எதுக்கு? காஷ்மீர் மக்களை முன்னேற்றுவதற்காகவா? அவர்களிடம் இருந்து சொத்தை பிடுங்குவதற்காகவா? எல்லாமே இங்கே தஜிலாக இருக்கும். அப்போ அந்த விஷயங்களுடைய உட்கருத்தை புரியணும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஆற்றலை நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிறான். இந்த இடத்துல என்னன்னா,